विवेमिनाहं निरयात् पदाच्युतो नपाश बन्धनात् व्यसनात् दुरात्ययात् नैवार्थकृच्छरात् भवतो विनिग्रहात् असाधुवादात् भृशं उद्विजेयताः சொல்ற பகவானே எனக்கு நரகத்துல போய் வாழ்வது அப்படிங்கிறது பயத்தை கொடுக்காது. என்னுடைய ஸ்தானத்துல இருந்து நான் கீழே விழுந்துட்டேன் இல்லையா, இந்திராதிபதி போல 3 உலகத்துக்கும் திரிலோகாதிபதினு இருந்தேன் இல்லையா, அந்த அப்படிப்பட்ட பதவியில இருந்து கீழே விழுந்துட்டேன். எனக்கு அந்த பயம் கூட கிடையாது, அந்த கவலை கூட கிடையாது. இப்ப வருண பாஸ்கர் என்னை கட்டி போட்டு அவமானப்படுத்தினேன் இல்லையா, என்னுடைய சகாக்களுக்கு முன்னாடி, என்னுடைய குடும்பத்துக்கு முன்னாடி, அதை கண்டு எனக்கு பயம் கிடையாது, வருத்தம் கிடையாது. உண்மையிலே என்னை கீழே தள்ளி விட்ட, அதனால எனக்கு வருத்தம் கிடையாது. இந்த செல்வத்தை எல்லாத்தையும் பிடிக்கிட்ட, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற, அது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆனா ஒரே ஒரு பயம் இருக்கு, எனக்கு மரண பயத்தை கூட காட்டிலும் எனக்கு நரக பயத்தை காட்டிலும் ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் அப்படின்னா, அசாதுவாதாத் பிருஷம் உத்விஜயதாஹ. அசாதுவாதம், பக்தர்களுடைய வாயில எனக்கு கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த பேரை, அந்த ஒரு விஷயத்தினால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா எல்லாம் தாங்கிக்கலாமா, ஆனா கெட்ட பேர் இருக்கு இல்லையா, அந்த கெட்ட பேர் எப்படிப்பட்ட கெட்ட பேர், பக்தர்கள் கிட்ட இருந்து கெட்ட பேர் வாங்கிட்டோம் அப்படின்னா அது என்னால தாங்க முடியாது, எனக்கு அந்த கெட்ட பேர் வேண்டாம். ஏன்னா நாளைக்கு ஒருத்தர் சொல்லிடக்கூடாது, பலி மகாராஜன் சத்தியம் பண்ணி கொடுத்தான், சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்னை குற்றம் சொல்லிடக்கூடாது. என்னுடைய வார்த்தையை நான் இன்னைக்கும் நிரூபிச்சிருந்தோம், என்னுடைய வார்த்தையை இன்னைக்கு நான் சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த வார்த்தையை என்ன பண்ண, நீதான் சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். பும்சாம் ஷலாக்யதாத்மனம் மன்யே தண்டம் அர்ஹதார்பிதம் என்னா மாதா பிதா பிராதா சுஹுர்தச்சாதிஷந்திஹி. என்னுடைய அப்பாவோ, என்னுடைய அம்மாவோ, என்னுடைய நண்பர்களோ, என்னுடைய தாய், என்னுடைய தமையனார்களோ எனக்கு யாராவது தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தண்டனை என்னுடைய என் மேல இருக்கக்கூடிய வெறுப்புனால கிடையாது, எனக்கு என்னுடைய நன்மைக்காக தான். அப்படி இது எல்லாமாக நீ இருக்கிறதுனால, நீ கொடுக்கக்கூடிய தண்டனைனால எனக்கு பயம் கிடையாது, எனக்கு உண்மையில வருத்தம் கிடையாது, இது உண்மையில எனக்கு சந்தோஷம் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா உன்னுடைய தண்டனையானது எனக்கு பெரிய பலனை கொடுக்கும். பகவான் வெறும் கருணையை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பகவானுடைய தண்டனை எப்படிப்பட்டதா, உண்மையான கருணை, பெரிய கருணை தான். சோ பகவான் எதை கொடுத்தாலும் அது கருணை தான். பகவான் நமக்கு செல்வத்தை வாரி கொடுத்தாலும் கருணை தான், பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கருணை தான். அதனால ஏன்னா அந்த 2 விஷயம் என்ன பண்ணும், ஒருத்தனுக்கு சிறந்த பலனை கொடுக்குமா. பகவான் செல்வத்தை கொடுத்தா நல்ல பலனை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுத்தா நம்மளுக்கு சிறந்த பலனை தான் கொடுக்கும். அதனால எனக்கு இதுல ஒரு எனக்கு இதுல ஒரு துக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றார். ஸ்வநூனம் அசுராணாம் நஹ பரோக்ஷ பரமோ குருஹு யோனோ அநேகமானதானாம் விப்ரஷாம் சக்ஷுராதிஷாத். உண்மையில நீங்க தான் எங்களுடைய குரு. யாருக்கு? எல்லா அசுரருக்கும் நீங்க தான் குரு. நீங்க தேவருக்கு மட்டும் குரு கிடையாது, எங்களுக்கு மறைமுகமான குரு, பரோக்ஷ பரமோ குரு சொல்லி சொல்ற. தொம் நூனம் சொல்லி சொல்ற. நீ அசுரர்களுக்கு ஏமாத்துற மாதிரி தெரியுது, பட் உண்மையில அசுரர்களுக்கும் எப்படிப்பட்டவங்க தான், நீங்க தான் குரு. எப்படி? மறைமுகமாக அவங்களுக்கு உதவி பண்றீங்க. காரணம் என்ன அப்படின்னா, தேவர்களுக்கு எப்பெல்லாம் அகங்காரம் தலை தூக்குதோ அந்த அகங்காரத்தை நீக்குவதற்காக என்ன பண்றீங்க, நீங்க எங்களுடைய செல்வத்தை எல்லாத்தையும் எங்கிட்ட எடுத்துட்டீங்க. சோ இப்படி எடுக்கிறதுனால உண்மையில எங்களுக்கு உதவிதான் பண்றீங்க. இது தேவர்களுக்கு எந்த உதவியும் பண்ண போறது கிடையாது. ஏன்னா தேவர்களுக்கு அவங்களுக்கு ஏமாத்திடுறீங்க, அவங்களுக்கு ஏமாத்தி அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்துறீங்க. செல்வத்தை கொடுத்தா என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் மறுபடியும் மதப்புல செல்வத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க அடைய போறது கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்கு உதவி பண்றீங்க. உண்மையில சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னா, என்னுடைய குருவா இருந்தார். அந்த குரு என்ன பண்ணாரு, என்னுடைய உடம்ப பார்த்துக்கோ, என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கோ, என்னுடைய செல்வத்தை பார்த்துக்கோ எனக்கு உபதேசம் பண்ணார். ஆனா அந்த உபதேசம் முக்கியமான உபதேசம் கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்க, எனக்கு உபதேசம் பண்ண என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, நான் எனது அப்படிங்கிற கர்வத்தை என்கிட்ட நீக்கிட்டீங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த 3 உலகம் எனக்கு சொந்தம், நான் பெரிய எங்கேயும் பண்றேன், நான் தானம் பண்றேன் அப்படின்னு எண்ணத்துல இருந்தேன். சோ இப்படி நான் எனது அப்படிங்கிற அகங்காரத்தை நீங்கிட்டீங்க. யார் உண்மையான குரு? என்னுடைய உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்ற குருவா, இல்ல என்னுடைய அகங்காரத்தை போகக்கூடிய நீங்க என்னுடைய குருவா? அதனால நீங்க தான் என்னுடைய உண்மையான குரு. ஏன்னா இத்தனை நாளா நான் குருட்டுத்தனமா வந்துட்டேன், எல்லாம் என்னது என்னது நான் தான் இது சொந்தக்காரன் அப்படின்ற குருட்டுத்தனமான புத்தியில இருந்துட்டேன். உண்மையில எதுக்குமே எனக்கு எந்த கிடையாது அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணீங்க, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. சோ அப்படி நீங்க எனக்கு என்ன ஏமாத்தல, தேவர்களா ஏமாத்துறீங்க. சோ இப்படியாக தேவர்களை ஏமாத்திட்டு எங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, மோட்சத்தை தான் கொடுக்குறீங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷம் தான் அடையிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். யஸ்மின் வைரானுபந்தேன வியூடேன விபுதேரதः பஹவோ லேபிரே சித்திம் யாம் வ்யூஹைகாந்த யோகினः தேனாஹம் நிக்ரஹிதோஸ்மி பவதா பூரி கர்மணா பத்தஸ்ச வாருணः பாஷைர் நாதி விருத்தேன ச வியதே அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ஒரு பலனை யோகிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடையிறாங்களோ, எது மோட்சம் அப்படிங்கிற பலனை, இல்லைன்னா உங்களுடைய கருணை அப்படின்ற பலனை, எந்த விஷயத்தை யோகிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடையிறாங்களோ அந்த விஷயத்த என்ன பண்றாங்க, அசுரர்களான நாங்க வெறும் துவேஷத்தினாலேயே கஷ்டம். அசுரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல துவேஷத்தை காட்டுறாங்க. அந்த துவேஷத்தினால நீங்க இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய அசுரர்கள் என்ன பண்றாங்க, கடைசியில உங்களைதான் அடையிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே உங்களை தேடிட்டு இருக்காங்க. உங்களை தேடிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, எங்களை தேடி வரீங்க. மற்றவங்களும் அவங்களை தேடி தேடி ஓடிட்டு இருக்காங்க. யோகிகள் அவங்கள தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன தேடி வந்து என்னுடைய தலையில காலை வச்சு எனக்கு மோட்சம் கொடுத்திருக்கீங்க. இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கும்? எந்த ஒரு பகவானுடைய திருப்பாதத்தை எல்லா வேதங்களும் போற்றி புகழ்ந்துட்டு இருக்கோ, எந்த ஒரு பகவானுடைய பாதத்தை யோகிகள் தியானம் பண்ணிட்டு இருக்காங்களோ, எந்த ஒரு பாதத்தை லட்சுமி தேவி சதாசவகாலம் சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ, எந்த ஒரு திருப்பாதத்தை பக்தர்கள் தன்னுடைய தஞ்சமா நடிச்சிட்டு இருக்காங்களோ, எந்த ஒரு திருப்பாதமானது பிரம்மதேவரும் வழிபடக்கூடிய தக்கதா இருக்கோ, அப்படிப்பட்ட அந்த பாதத்தை என்னுடைய தலைமையில வச்சுங்களே, என்னை தேடி வந்து வச்சுங்களே. நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஆனா என்ன பண்ணீங்க, நீங்களா தேடி வந்து என்னோட தலைமையில உங்களுடைய பாதத்தை வச்சுங்க. பாதத்தை வச்சு என்ன பண்றீங்க, எனக்கு மோட்சம் கொடுக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு பாக்கியசாலி. ஆஹா, என்னுடைய பாக்கியத்தை என்ன சொல்றது. அதனால நான் கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லை. ஏன்னா வருண பாஷத்தால கட்டி போட்டீங்களே, இதுல கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாது. எனக்கு உண்மையில நல்ல சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் தானே பேசல, அடுத்து தன்னுடைய பிரகலாதனை பத்தி ஞாபகப்படுத்தினார். பிதாமஹோ மே பவதீய சம்மத பிரஹ்ராத ஆவிஷ்கிருத சாதுவாதஹ பவத் விபக்ஷேன விசித்திர வைஷசம் சம்பிராப்தி தஸ்வம் பரமஸ்வபித்ராஹ. என்னுடைய மூதாதையரான பிரகலாதன் அப்படி இருந்தா அப்படின்னா, அவங்க அப்பா ஹிரண்யகசிபு எவ்வளவோ கொடுமைப்படுத்தினார். அவ்வளவு கொடுமையை தாங்கிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க, கொடுமையை தாங்கிட்டு இருந்து உங்ககிட்ட சரணாகதி பண்ணார். அவ்வளவு கொடுமையை தாங்கிட்டு இருந்து உங்ககிட்ட சரணாகதி பண்ணார். நீங்க அவருக்கு உங்களுடைய கருணையை கொடுத்தீங்க. அப்படி இருக்கும் போது நான் என்ன அப்படி கொடுமை அனுபவிச்சிட்டேன். பிரகலாதனுக்காவது அவங்க அப்பா அவ்வளவு கொடுமைப்படுத்தினாரு, அந்த கொடுமையை தாங்கிட்டு இருந்தா பிரகலாதன், அதுக்காக நீங்க தோன்றினீங்க. ஆனா எனக்கு எந்த கொடுமையும் இல்லையே, எனக்கு யாரும் கொடுமைப்படுத்தவே இல்லை. நான் உங்ககிட்ட அவ்வளவு பக்தியும் பண்ணவே இல்லை. அப்படி பக்தி பண்ணாத போதும், என்னை யாரும் கொடுமைப்படுத்தாத போதும், நான் எந்த விஷயத்திலையும் பக்தியில எந்த ஒரு விஷயத்தையும் நான் இதுக்கும் முன்னேறாம இருக்கும் போது என்ன பண்றீங்க, நீங்க முன்னாடி தோங்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுடைய கருணை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் ஞாபகப்படுத்துகிறார். பிரகலாதனுக்கு கொடுத்த கருணை எனக்கு கிட்ட கொடுத்திருக்கீங்க. பிரகலாதனுக்கு கருணை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. காரணம் என்னது, அவர் அவ்வளவு சகிப்புத்தன்மையோட இருந்திருக்கார், பொறுமையோட இருந்திருக்கார், அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல இருந்திருக்கு, உங்க மேல அவ்வளவு சரணாகதியா இருந்திருக்காரு. ஆனா நான் அப்படி சரணாகதியில இருந்ததா இல்லையே, இருந்தா தெரியலையே சுவாமி, என்கிட்ட ஏன் தோன்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் பகவானுடைய காரணமற்ற கருணை நினைச்சு அவர் அழுக ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்ற அப்படின்னா, பிரகலாதன் ஏன் இப்படி அவங்க அப்பாவால துன்புறுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையும் சொல்லிக்கிறார். கின்மாத்மானேன ஜானதி யோ அனந்த கிம் ரிக்தே ஹாரிஹி ஸ்வஜனகா தாசுபிஹி கிம் ஜன ஜயயா சம்ஸ்மிருத ஹேது பூதய மத்ஸ்யஸ்ய கேஹி கிம் ஈஹயுஷோத் கயஹ. மாமி, இந்த உலகத்துல என்ன பிரயோஜனம், இந்த உலகத்துல இந்த உடம்பை வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த உடல் அப்படிங்கிறது இந்த ஆத்மா விட்டு இந்த உடல் போயிடும், என்னை விட்டு இந்த உடல் போயிடும். இந்த உடம்பை வச்சு என்ன பிரயோஜனம்? இல்ல என்னுடைய குடும்பத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த குடும்பம் அப்படிங்கிறது நான் சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் திருடிட்டு போயிடும். இல்ல என்னுடைய மனைவி இருந்தா என்ன பிரயோஜனம்? என்னுடைய மனைவி என்ன பண்ணுவா, என்னுடைய
பௌதிகமான பற்றுதல் அதிகப்படுத்த போற. பும்சஸ்திரியாமிது பாமேதம் தயோமிதோ ஹதே கந்திமாகு அதோ கிரகக்ஷேத்திர சதாப்த வித்தை ஜனசிய மோபயம் அகமமேதி அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதர் சொல்லியிருக்காரு. அப்படி என்னுடைய பற்றுதலை அதிகப்படுத்தக்கூடிய என்னுடைய குடும்பம் என்ன பண்ண போகுது, இல்ல என்னுடைய வீடு தான் என்ன பண்ண முடியும். என் வீட்டுல என்னோட வீடு இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஏன்னா இந்த வீடு என்ன பண்ணுது, என்னுடைய ஆயுசை கொண்டு கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கு. நான் நினைச்சிட்டு இருக்கேன் இங்க வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு, இந்த வீடு இருக்கு, அந்த வீடு என்ன பண்ணிருக்கேன், ஒவ்வொரு வீட்லயும் போய் கொஞ்சம் கொஞ்சம் நாளா வாழ்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய நாய்க்காலத்தை என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வீழ்ச்சிட்டு இருக்கேன். இப்படி இது இருந்து என்ன சுவாமி பிரயோஜனம், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்ல அப்படின்றத என்ன பண்றாரு பிரகலாதன் புரிஞ்சுக்கிட்டார். இத்தம் சே நிச்சித பிதாமகோ மகான் அகாத போத பவத பதாம் பதம் பாத பத்மம் துருவம் பிரபேதேஹி அகுடும்பயம் ஜனாத் பீதஸ்வபக்ஷ ஷபனஸ்ய சத்தமஹா. இப்படியாக இந்த குடும்பமோ, இந்த செல்வமோ, இந்த வீடோ, இந்த உடம்போ எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால என்னுடைய பிரகலாதனோட தாத்தாவான பிரகலாதன் என்ன பண்ணாரு, நிறைந்த ஞானத்தோட, ரொம்ப ஆழ்ந்த ஞானத்தோட என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பற்றின்மை வளர்த்துக்கிட்டார். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, உண்மையில இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய இந்த அசத் சங்கத்துக்கு பார்த்து பயப்பட ஆரம்பிச்சார். பிரகலாதனுடைய பிரார்த்தனை பார்த்திருக்கோம். நாகம் விவே மஜிதேதி பயானகாஸ்ய ஜிக்வார்கனே திரிபுருடி ரமசோக்ரத்ரம்ஸ்ராத் ஆந்திரக்ஷத க்ஷத கேசர சங்கு கர்ணாத் நிர்ஹாத தீக திகிபாத் அரிபின்ன நாக்ராத் த்ரத்யோஸ்மஹம் த்ருபணவத்சல துஸ்ஸஹோக்ர சம்சார கிரசனாத் கிரசதாம் பிரணீதஹ அப்படி சொல்றார். நரசிம்மரை பார்த்து சொல்றார். எல்லாம் நரசிம்மர் பயப்படுறாங்க. பிரகலாதன் சொல்றார், பகவானே எனக்கு உங்களுடைய கொடூரமான பற்களை கொண்டோ, பிடரி மயிரை கொண்டோ, கண்களை கொண்டோ, காதுகளை கொண்டோ, உடல் முழுக்க ரத்தம் தோய்ந்த அந்த அந்த குடலை கொண்டு எனக்கு பயம் கிடையாது. சம்சார சக்கர கிரசனாத் கிரசதாம் பிரணீதா அப்படின்னு சொல்றேன். எனக்கு உண்மையில ஒரு பயம் இருக்கு, உங்களை கண்டு பயம் கிடையாது. இந்த அசத் சங்கம் அப்படின்னு ஒரு இருக்கு, இந்த அசத் சங்கத்தை பார்த்தா அது பயமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ஸோ பிரகலாதனுக்கே ஒரு பயம் என்ன அப்படின்னு அசத் சங்கம். அதனால இந்த அசத் சங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் இங்கிட்ட சரணாகதி பண்றார். யஸ்மாத் பிரியா பிரிய வியோக சயோக ஜன்ம சோகாக்னினா சகலயோனி சுதக்ஷமானஹ துக்கௌஷதம் ததபி துக்கம் அதத்யாஹம் பூமான் பிரமாமி வதமே தவதாச யோகம் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணாலும் தனக்கு பிரியமானவங்கிட்ட தூரமா இருக்கான், தனக்கு இஷ்டம் இல்லாதவங்களோட சேர்ந்து வசிச்சுட்டு இருக்கான். என்னதான் கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முயற்சி பண்றான், அந்த தீர்வே மறுபடியும் ஒரு கஷ்டமா வந்து முடியுது. இப்படி இந்த உலகத்துல மறுபடியும் கஷ்டப்பட்டு இருக்கானே தவிர அவனுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றான் கடைசியில, தவதாச யோகம், உங்களுடைய பாதம் தான் ஒருத்தனுக்கு எல்லா துன்பத்துக்கும் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனுடைய பாதத்தை வந்து சேர்றான். அதாங்க சொல்றாரு. அதனால அந்த அந்த பகவான் அந்த என்னுடைய தாத்தாவன் என்ன பண்ணாரு, பவதஹ பாத பத்மம், உன்னுடைய பாதத்துல வந்து சரணாகதி பண்ணிட்டார். உடைய பாதத்துல சரணாகதி பண்ணி எல்லா விதமான பயத்திலிருந்து அவர் நீர்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட பிரகலாத குடும்பத்துல பிறந்தவன் நான் சுவாமி, என் மேலே கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் என்ன பண்ணாருங்க, எனக்கு சப்போர்ட்டுக்கு எடுத்துட்டாரு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பிரகலாதனுடைய கருணையினால என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நான் அவனுடைய பாதத்துல வந்து விழுந்திருக்கேன். என்னுடைய செல்வத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, உண்மையில நீங்க என்னுடைய குடும்பத்துக்கு பெரிய எதிரியாகவும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையில் நீங்க எதிரி கிடையாது, நாங்க என்ன பண்ணிருக்கோம், அகங்காரம் அப்படிங்கிற மமதையினால கண்கள் மூடப்பட்டு குருடர்களாக என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எவ்வளவு தற்காலிகமானது அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்கு காட்டுவதற்காகவும், அதே போல இறப்பு எவ்வளவு பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ண நாங்க மறந்து போயிடும். யார் ஒருத்தனுக்கு செல்வம் அதிகமாயிடுச்சோ என்ன பண்றா, புத்தி அவனுக்கு போயிடும். புத்தி போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகம் எவ்வளவு தற்காலிகமானது, இந்த சந்தோஷம் எவ்வளவு தற்காலிகமானது அப்படிங்கிறத மறந்து போயிடும். அதுக்கப்புறம் செல்வம் எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கு இறப்பு மரணம் அப்படிங்கிற ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது மறந்து போயிடும். ஸோ அப்படி நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னா, இந்த மறதியினால, செல்வம் அப்படின்ற அகங்காரத்தினால இதெல்லாம் மறந்து இருந்தோம். என்ன பண்ணீங்க, நீங்க உண்மையில கருணையினால எங்க மேல கருணை காட்டி இதெல்லாத்தையும் எங்களுக்கு போக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரகலாத மகாராஜா அங்க தோன்றாராம். பிரகலாதனுடைய விஷயத்த சொல்றாரு. சுகதேவ கோசாமி சொல்றாரு. சுகதேவ கோசாமி பிரகலாதன் சொல்றாரு. அப்படி அந்த பிரகலாத மகாராஜனை பேசிட்டு இருக்கும் போது பிரகலாதன் அங்க தோன்றுறார். எப்படி இருக்காரு பிரகலாதன் சொல்லி கேட்கும் போது, எல்லா விதமான அழகையும் ஒருத்த ஒரு உருவமாக பிரகலாதர் இருந்தார்.
அவர் பார்க்கும்போது கருத்த மேனி உடையவரா இருந்தாரா. எப்படி கருப்பு அப்படின்னா கண்ணில் பூசப்படக்கூடிய கண்மை இருக்கும் இல்லையா, அந்த கண்மை எப்படி கருப்பா இருக்குமோ அது போன்ற கருப்பான உருவத்தில் இருக்காராம். ரொம்ப உயரமா இருக்காராம். மஞ்சள் நிறத்துல ஆடை அணிஞ்சிருக்காராம். கைகள்லாம் ரொம்ப நீண்ட கைகள் வச்சிட்டு இருக்காராம். கண்கள்லாம் தாமரை இதழ்களை போன்ற கண்கள் இருக்கா. சோ இப்படிப்பட்ட அந்த அழகோட என்ன பண்றாரு அப்படின்னா பிரகலாதர் கீழே வந்து சேர்றார். பலி மகாராஜன் பாக்குறார். உண்மையில பிரகலாதன் எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவார், பலி மகாராஜன் உடனே அவர் கீழே வந்து நமஸ்காரம் பண்றது, அவருக்கு பாத பூஜை பண்றது, எல்லா விஷயங்களும் செய்வார். கை காலில் கட்டி இருக்கு, என்ன பண்றது, பகவான் அந்த பிரகலாதன் என்ன பண்றார், தலையை வணங்கி நமஸ்காரம் பண்றார், தலை குனிஞ்சு நின்று இருக்கார். இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி தலை குனிஞ்சு நின்று இருக்கார். பிரகலாதர் முதல்ல என்ன பண்றார், இப்படி பகவானை பார்க்கிறார். பார்த்த பின்னாடி இப்ப என்ன பண்றாரு, பகவானை பார்த்த உடனே அந்த வாமனர் வந்து என்ன பண்றாரு, பலி மகாராஜனுடைய பீடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார். பலி மகாராஜனுடைய ராஜசபையில போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து அந்த பகவானை பார்க்கிறார். பிரகலாதர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் ஆனந்த பாஷ்பம் வர ஆரம்பிக்குது, மேனி சிலுக்க ஆரம்பிக்குது. பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். ரொம்ப சின்ன பிரார்த்தனை தான். இந்த பிரகலாதனுடைய பிரார்த்தனை இங்க சொல்றாரு. ஸ்ரீ பிரகலாத உவாச்ச त्वयेव दत्तं पदमैन्द्रियम् ऊर्जितं हृदं त्वद् एवध्यतैः शोभनं मन्ये महानस्य कृतो हि अनुग्रहो विभ्रंशितो यच्छ्रिय आत्ममोहनात् यया हि विद्वान् अपि मुह्यते यतस् तत्को विचष्टे गतिमात्मनो यथा तस्मै नमस्ते जगदीश्वराय वै நாராயண அகில லோக சாட்சினே சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணார். பகவானே, இந்த பலி மகாராஜனை இந்திர பதவிக்கு உயர்த்தியது யார், நீங்க தான். உங்களுடைய கருணை இல்லை அப்படின்னா இந்திரனுடைய பதவியை அடைய முடியாது. சோ இந்திரனுடைய பதவியை கொடுத்ததும் நீங்க தான். அதே சமயத்துல இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பதவியை அவன் என்ன பண்றீங்க, நீக்கிட்டு அவனை கீழே இறக்கிட்டீங்க. அதுவும் யாரு, நீங்க தான். இதெல்லாம் உங்களுடைய கருணையினாலதான் வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இவன் என்ன பண்ணிட்டா, இந்திர பதவி வச்ச பின்னாடி அவனுடைய புத்தி அவனுக்கு போயிடுச்சு. புத்தியை விட்டுட்டான். என்ன பண்றான், நான் தான் எல்லாத்துக்கும் சொந்தம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவன் நான் தான் அப்படின்ட்டு அகங்காரத்தை வர ஆரம்பிச்சிட்டான். சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றீங்க, அவனுடைய அகங்காரத்தை போக்குவதற்காக அவனுடைய செல்வத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், எவ்வளவு புலனடக்கம் உடையவனா இருந்தாலும், பணம் அப்படின்னு வந்துருச்சு, செல்வம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு அதிக அகங்காரம் வர ஆரம்பிச்சு. என்ன பண்ணிடுவா, அவனுக்கு ஆத்மாவே மறந்து போயிடும். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் பகவானுக்கு சொந்தம் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிட்டு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான், எல்லாம் எனக்கு தான் சொந்தமானது அப்படின்ற நான் எனது அப்படின்ற அகங்காரத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தா என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அவனுடைய அகங்காரத்தை போக்குவதற்காக நீங்க கொடுத்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. இதுல பலி மகாராஜனுக்கு சொந்தமான விஷயம் ஒண்ணுமே கிடையாது. பலி மகாராஜனுக்கு சொந்தமான விஷயத்தை நீங்க கொடுக்கணாதாலும் ரொம்ப தப்பு. நீங்க கொடுத்தீங்க பலி மகாராஜனுக்கு இந்த பதவியை, அந்த பதவி என்ன பண்றீங்க, நீங்க திருப்பி எடுத்துக்கிட்டீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு தப்புமே கிடையாது. சோ அதனால அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு, அப்படிப்பட்ட அந்த நாராயணனுக்கு எல்லாத்தையும் சாட்சி ரூபமா இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அந்த பகவானுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜ் பிரகலாத மகாராஜ் என்ன பண்றாரு, இங்க வாமன தேவருக்கு நமஸ்காரங்களை பண்றார். அப்படி பார்த்துட்டு இருந்த உடனே பிரகலாதனை வந்து பிரம்மதேவர் பாக்குறார். பார்த்துட்டு பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணலாம் அவர் சொல்லிட்டு பக்கத்துல போறாரு. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னுட்டு பலி மகாராஜின் மனைவி யாரு, விந்தியாவலி அப்படின்ற மனைவி, அவ பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்ச உடனே பிரம்மதேவர் நிறுத்திட்டாரு. ஒரு பெண் தான், ஆனாலும் அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குறார் பிரம்மதேவர். ஏன்னா அந்த பெண்ணுடைய குணத்தை பார்க்கிறார். அந்த பெண் எப்படி பிரார்த்தனை பண்ண வரான்னு சொல்லி பார்க்கிறார். பகவான நோக்கி வரார், தலை குனிஞ்சிட்டு வரார். ஏன்னா ஒரு பெண்ணுக்கே உண்டான அந்த குணமாகிய வெக்கம் அப்படிங்கிற குணத்தோட வராது. பகவான் மேல அவளுக்கு அவ்வளவு அன்பு இருக்கு, அதே சமயத்துல பயம் இருக்கு, அதே சமயத்துல தன்னுடைய கணவனை பார்க்கும்போது ரொம்ப கவலை ஏற்படுது. ஏன்னா தன்னுடைய கணவனை எல்லா செல்வம் இறந்து அவனை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அவமானத்தை உடைய தன்னுடைய கணவனுடைய நிலையை பார்க்கிறார். பார்த்துட்டு தலையை கீழே குடிஞ்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாளாம். இந்த குணத்தை பார்த்த பின்னாடி பிரம்மத்தை நிறுத்திட்டாரு. அவர் பிரார்த்தனை நிறுத்திட்டாரு. சரி அவர் பேசிட்டு சொல்லி விட்டார். சோ பிரபுபாத சொல்லுவார், ஒரு பெண்ணுக்கு எப்ப மரியாதையும் எப்ப வந்து உயர் தன்மை கிடைக்கும் அப்படின்னா, எப்ப இதை போன்ற ரொம்ப வினயத்தோட இருக்காங்களோ,
எப்ப இப்படி ரொம்ப அடக்கத்தோட இருக்காங்களோ அப்ப அவங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது தானாக வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு முறை பிரபுபாதரும் அவருடைய மற்ற சிஷ்யர்களும் உட்காந்து ஒரு அறையில பேசிட்டு இருக்காங்க. ஒரு 20-30 சன்னியாசிகள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா கூட்டுறதுக்காக வராங்க, அந்த ரூபா கூட்டுறதுக்காக வராங்க. ஸோ வந்தவொடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரபுபாதர் அவர் எந்திரிச்சிட்டார். முதல்ல எந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் எந்திரிக்க சொல்லிட்டார், எல்லாத்தையும் வெளில போக சொல்லிட்டார். ஸோ உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அந்த அம்மா வந்து தலையில முடிய மூடிக்கிட்டு கூட்டுறதுக்கு வெளில நின்றுருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, வெளில நின்று இருக்காங்க. இப்போ பிரபுபாதர் பாக்குறாரு, அவங்க உள்ள வந்து கூட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க, வெளில எந்திரிச்சு வெளில போட சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களே எந்திரிச்சு வெளில போயிட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. எல்லாத்தையும் எழுப்புறதுக்கு உண்டான சக்தி அவங்களுக்கு இருக்கு. காரணம் என்னது, இந்த குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி விந்தியாவளி பேச ஆரம்பிச்சா என்ன பண்ணாரு, பிரம்மதேவரே பேச நிறுத்திட்டார் சொல்லி சொல்றார். விந்தியாவளி என்ன பிரார்த்தனை பண்ணாங்கன்னு சொல்லி பாருங்க. உண்மையில தன்னுடைய கணவனை இப்படி வந்து ஏமாத்திட்டார். ஸோ கணவனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும், மனைவி கோபம் வரணும், மனைவி என்ன பண்ணும், பகவானை திட்ட ஆரம்பிக்கும். ஆனா விந்தியாவளி எப்படி பிரார்த்தனை பண்றாங்க, கிரீடார்த்தமாத்மன இதம் த்ரிஜகத் கிருதம் தே ஸ்வாம்யாம் து தத்ர புதியோ அபர ஈஷ குர்யுஹு கர்த்து பிரபோஸ்தவ கிம் அஸ்யத ஆவஹந்தி த்யக்தா ஹிரியஸ்வத் அவரோபித கிருதர்வத வாதஹ அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றார், பகவானே கிரீடார்த்தம் சொல்லி சொல்றார். கிரீடார்த்தம் அப்படின்னா விளையாடுறதுக்காக. கிரீடார்த்தம் ஆத்மன இதம் த்ரி ஜகத் கிருதம் தே, பகவானே இந்த உலகம் 3 உலகங்களையும் நீங்க எதுக்காக படைச்சிருக்கீங்க, நீங்க விளையாடுறதுக்காக படைச்சிருக்கீங்க. நீங்க விளையாடுறதுக்காக இந்த உலகத்தை படைச்சிட்டு என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல இருக்க மக்கள்லாம் இதெல்லாம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையில இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. இந்த உலகத்துல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா முட்டாள்தனமாகவும் கொஞ்சம் கூட புத்தி இல்லாம என்ன பண்றாங்க, இதெல்லாம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே யாருக்குமே சொந்தம் கிடையாது. சர்வஸ்ய அஹம் சர்வஸ்ய பிரவாகான்னு சொல்றாங்க பகவத்கீதையில. ஈஷாவாசம் இதம் சர்வம் யக்கியம் ஜெகத்தாம் ஜெகத் ஈஷோபனிஷத் சொல்லி. ஸோ இப்படி இந்த உலகத்தில் இருக்க நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ, இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. இந்த உலகத்துல நிறைய பேர் இதெல்லாம் எனக்கு சொந்தம் சொந்தவங்களும் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் நீங்க நிலையா இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. உங்களுடைய விளையாட்டுக்காக உங்களுடைய லீலைக்காக இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்சிருக்கீங்க. ஆனா புத்தி இல்லாம என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம இதெல்லாம் எனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு நீங்க உயர்ந்த பதவியை கொடுக்குறீங்க, இந்திரா தேவர்களை கூட உயர்ந்த பதவியை கொடுக்குறீங்க. அந்த பதவி உங்களுடைய கருணையால பெற்றுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, உண்மையில நான் தான் எல்லா செயலையும் செய்யக்கூடியவன், நான் தான் பெரிய சாமர்த்தியசாலி நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களுடைய சாமர்த்தியம் கிடையாது. ஒருத்தன் இந்திரனா இருக்கிறதோ, பிரம்மாவா இருக்கிறதோ, வாயு வீசுறதோ, சூரியன் தகிக்கிறதோ, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களுடைய சக்தி இல்லை அப்படின்னா சூரியன் பட்டு போயிடும், சந்திரன் சோபனம் இல்லாம போயிடும், அதே போல காற்று வீசாம நின்று போயிடும். அப்படி அக்னிக்கு வந்து எந்த விதமான சூட்டுத்தன்மை இல்லாம போயிடும். எல்லா தேவர்களுக்குள்ளாரையும் பரமாத்மாவை வந்து எல்லாத்தையும் அதை காரியத்தை செய்ய வைக்கிறோம் நீங்க. அப்படி இருக்கும்போது பலி மகாராஜ் என்ன பண்ணீங்க, நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல வச்சீங்க, இந்திரனுடைய ஸ்தானத்துல வச்சீங்க. ஆனா என்ன பண்றாரு பலி மகாராஜன், என்னுடைய கணவன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் செய்யறேன், நான் பெரியவன், நான் வந்து இதை எக்கத்தை பண்றேன் அப்படின்னு அகங்காரத்துல இருந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் எனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருந்தார். உண்மையில அவருக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு சொந்தமே இல்லாத விஷயத்தை உங்களுக்கு என்னமோ சமர்ப்பணம் பண்ற மாதிரி சமர்ப்பணம் பண்ணிட்டு, அந்த சமர்ப்பணத்தினால எனக்கு நல்ல பேர் வேற வரும்னு சொல்லிக்கிட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம பலி மகாராஜன் வந்து சொல்லிக்கிட்டார், நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன், என்னுடைய தலைமையில கால் வைங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருந்தார். அவர் என்ன சமர்ப்பணம் பண்ண முடியும், அவருக்கு என்ன சொந்தமே இல்லையே. அவருக்கு சொந்தமே இல்லாத விஷயத்தை அவர் சமர்ப்பணம் பண்ணிட்டு நான் சமர்ப்பணம் பண்ணேன் ஆத்ம நிவேதனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில அவருக்கு சொந்தமே இல்லை. பிரகலாதன் சொன்னதான் அவனுக்கு சொல்றான். பிரகலாதன் சொல்றாரு, நீ கொடுத்தீங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அவனுக்கு சொந்தமே இல்லை. சொந்தமே இல்லாத விஷயத்தை கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லி சொல்ற மாதிரி. அதே மாதிரி வித்யாவிலையும் சொல்றாங்க, பலி மகாராஜா என்னுடைய கணவன் தான், இருந்தாலும் அவர் கொஞ்சம் வெக்கமே இல்லை. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு சொந்தமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீ கொடுத்த பதவி வாங்கிட்டு நான் கொடுக்குறேன், நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அதோட முட்டாள்தனம் வேற ஒன்றும் கிடையாது பகவானே அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கும். பகவான் கிட்ட சொல்றாங்க, உண்மையில அவர் நினைக்கிறாரு எனக்கு இது பெருமை கிடைக்கணும் நினைக்கிறாரு. நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ண எனக்கு பெருமை கிடைக்க நினைக்கிறது, இதுதான் பெருமை இருக்கு, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பகவான் கொடுத்த விஷயத்த பகவான் எடுத்துக்கிட்டாரு. இதுல நான் கொடுக்கறது என்ன இருக்கு, நான் திருப்பி கொடுக்கறது என்ன இருக்கு, நான் போயிட்டு
ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டு இன்னையில இருந்து நான் வந்து சர்க்கார் எக்ஸ்பிரஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு தானம் கொடுக்குறேன், இல்ல வந்து இன்னைக்கு வைகை எக்ஸ்பிரஸ் நான் வந்து தானம் கொடுத்துட்றேன் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னா வைகை எக்ஸ்பிரஸ் நமக்கே சொந்தம் இல்லாது, நமக்கு சொந்தம் இல்லாத விஷயத்த நான் போய் தானம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னோன்னா அது முட்டாள்தனமான விஷயம். அதை கொடுத்துட்டு வேற நான் எல்லாத்தையும் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் கொடுக்குறேன், நான் வைகை எக்ஸ்பிரஸ் தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொன்னோம் அப்படின்னா நியூஸ் பேப்பருக்கான சிரிப்பான். அப்படின்னா இந்த அம்மா சொல்றாங்க, உங்களுடைய கணவன் என்ன பண்றாரு, உண்மையில உங்களுக்கு சொந்தமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கே தானம் கொடுத்து அது நல்ல பேர் வேற வேறன்னு சொல்லி கேட்கிறார். இதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நீங்க உண்மையில அவரை கட்டுனீங்களே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு, நான் தான் எல்லாத்தையும் சேரவேன், நான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற அகங்காரத்துக்கு இருந்தார். அந்த அகங்காரத்தை போக்கும் வகையில் என்ன பண்ணீங்க, நீங்க கட்டி வச்சுட்டீங்க, ரொம்ப சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விந்தியாவளி பிரார்த்தனை பண்றாங்க. சோ விந்தியாவளி அவருடைய பிரார்த்தனையை பார்த்த பின்னாடி பிரம்மதேவர் வரார். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பலி மகாராஜன் திட்டுற மாதிரியே பிரார்த்தனை பண்றாங்க. உண்மையில நம்ம வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா குழந்தை போய் கீழே விழுந்துட்டு வரும். கீழே விழுந்து வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, முதல்ல குழந்தை பிடிச்சி 4 சாப்பிட்டு சாப்பிடுவாங்க, தப்பு அடிப்பாங்க. கீழே விழுந்துட்டு அவனே அழுதுட்டு இருப்பான், கீழே விழுந்துட்டு அடிப்பட்டு அழுதுட்டு இருப்பான். ஆனா மறுபடியும் 4 மத்துவாங்க. எதுக்குலாம் அடிக்கிற, நானே கீழே வந்து அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னா இது மேல போவையா, இனிமேல இப்படி விளையாடுவேன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க, நான் அடிப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, பலி மகாராஜன் ஏற்கனவே அடிபட்டு இருக்கான். அவன் மறுபடியும் என்ன பண்றாரு, பிரகலாதனும் அவங்களுடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து திட்டுறாங்க. திட்டின பிறகு பிரம்மதேவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் இப்ப உலக நியாயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. பகவான் கிட்ட சொல்றாரு, பகவானே இது நியாயம் கிடையாது, நீங்க பலி மகாராஜன் செஞ்சது நியாயம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரம்ம வாச்ச பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகன்மய முஞ்சைனம் ஹிருத சர்வேஷ சர்வஸ்வம் நாயம் அர்ஹதி நிகிரகம். பகவானே பூத பாவன பூதேஷ, பூத பாவன இந்த உலகத்துக்கே நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கீங்க. அதே போல எல்லாருக்கும் ஈசனாகவும் நீங்க இருக்கீங்க. சோ அப்படிப்பட்ட தேவதேவனா நீங்க இது பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, பலி மகாராஜனை விட்டுடுங்க. எல்லா தேவர்களும் ஓடி வந்துட்டாங்க. ஐயோ இது என்ன இவ்வளவு அப்படி அநியாயம் நடக்குது, பகவானுக்காக எல்லாத்தையும் விட்டவன் கிட்ட பகவான் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பலி மகாராஜனை சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்களா. அவர் சொல்றாரு, இப்ப நீ பலி மகாராஜனுக்கு தண்டனை கொடுக்கணும், இனிமே தண்டனை கொடுக்காது, தண்டனைக்கு அருகதை அற்றவன். ஏன்னா அவன் என்ன பண்ணிருக்கான், எல்லாத்தையும் உங்களுக்காக கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தவனை போய் நீங்க மறுபடியும் இப்படி தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது சரியில்லை. கிருஷ்ணா தேனேன தாதபூர் லோக கர்மாஜிதஸ்சயே நைவேதிதம் சர்வேஷாம் ஆத்ம விக்லவயாதியாக. பகவானே நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் யாராவது தண்ணி கொடுத்தாலும் இல்ல கொஞ்சம் யாராவது பூக்களை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சேவை பண்ணாம என்ன பண்றீங்க, நீங்க உங்களுக்கு வைகுண்ட லோகத்தை கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்கா, நிவேதிதம் சர்வஸ்வம், தன் கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், அவங்க கிட்ட நைவேத்தியம் பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை தேவையா சுவாமி, இப்படிப்பட்ட தண்டனை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம, கொஞ்சம் கூட கள்ளம் கபடமே இல்லாம, நீங்க வந்தது பகவான தெரிஞ்சிருக்கும், குரு வேணான்னு சொல்லி என்ன பண்றான், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். இப்படி எல்லாத்தையும் சரணாகதி பண்ணவனுக்கு நீங்க ஏன் தண்டனை கொடுக்குறீங்க, கொஞ்சம் கொடுத்தாவே என்ன பண்றீங்க, பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி ததம் பக்தி பகிர்ந்தம் அஷ்டாமி பிரியத ஆத்மகான் கிருஷ்ணர் சொல்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்தாலும் நீங்க சந்தோஷம் அடைவீங்களே, இவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டானே ஏன் நீங்க இவ்வளவு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் கேட்கிறார். கேட்டதற்கு பகவான் இங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச பிரம்மண்யம் அனுக்ரணாமி தத்விஷோ விதுனோம்யஹம் என்மத புருஷஸ்தம்போ லோகம் மாம் சவ மன்யதே. ஏ பிரம்மா, உனக்கு புரியல, என்ன புரியல அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பணம் நிறைய செல்வம் இருக்கு அப்படின்ற அகங்காரத்தினால கொஞ்சம் கர்வம் அடைந்தவங்க மாறிடுறாங்க. நிறைய செல்வம் இருந்தா கர்வம் வந்துடும். அந்த கர்வம் வந்துருச்சு அப்படின்னா யாரையும் பாக்குறது கிடையாது, யாரு உயர்ந்தவன் யாரு தாழ்ந்தவன் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தனக்கு தாழ்ந்தவனா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார் உள்பட, பகவான் உள்பட. பகவானே என்ன பண்றாங்க, தாழ்ந்தவன் நினைக்கிறாங்க. கொஞ்சம் காசு இருந்துச்சு அப்படின்னா பகவான் என்ன நினைக்கிறாங்க, விலை கொடுத்து வாங்கலாம் நினைக்கிறாங்க. பக்தியை விலை கொடுத்து வாங்கிடலாம், பகவானை விலை கொடுத்து வாங்கிடலாம், பக்தர்களை விலை கொடுத்து வாங்கிடலாம், எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கலாம் நினைக்கிறாங்க, குரு விலை கொடுத்து வாங்கலாம் நினைக்கிறாங்க. இப்ப பணத்தினால இதெல்லாம் வாங்க முடியாது. அதனால இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, உண்மையில அவனுக்கு கருணை தான் கொடுத்திருக்கு. என்ன கருணை கொடுத்திருக்கேன், அவன் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்கினதுனால அவனுக்கு கருணை தான் கொடுத்திருக்கு. ஏன்னா இதனுடைய கருணைன்னு சொல்லி சொல்றேன். எஸ்யாகம் மனகுருநாவி ஹரிஷ்யே தத்தனம் ஷனைஹி அவன் சொல்லிட்டு கிருஷ்ணன் மறுபடியும் 10ஆம் ஸ்கந்தத்துல தன்னுடைய
யுதிஷ்டிர மகாராஜன் சொல்லக்கூடிய இடத்துல சொல்லுவார், யாராவது ஒருத்தர் நான் கருணை கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றேன், முதல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தனத்தை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். அவனுடைய பேரு, அவனுடைய பதவி, அவனுடைய புகழ், அவனுடைய செல்வம் எல்லாத்தையும் என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் அரிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இதனுடைய கருணைடா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் சொல்றார். அதுக்கப்புறம் பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த உலகத்துல எத்தனையோ ஆத்மாக்கள் யதா கதஞ்சி ஜீவாத்மா சம்சாரா நிஜ கர்மபிஹி நானாயோனிஷு அனிஷோயம் பௌருஷம் கதிம் அவ்ரஜேத். இந்த உலகத்துல அநேகமான ஜீவாத்மாக்கள் பல கோடி ஜென்மங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியில போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு யுகத்துல ஏதோ ஒரு பிறவில என்னுடைய கருணையினால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மனுஷ ஜென்மம் கிடைக்குது. அப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் ரொம்ப அரிதானவர்கள். இந்த மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதானவர்கள் தான் கிடைக்குது. இது ரொம்ப பாக்கியசாலியான இடம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த மனுஷ ஜென்மத்தை என்ன பண்ண ஒருத்தர் சரியா உபயோகப்படுத்திக்கணும். நான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கருணை கொடுக்க மாட்டேன். எப்படிப்பட்ட கருணை, எல்லாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்குறேன் இல்லையா, இது எல்லாத்துக்கும் பண்ண மாட்டேன். பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் போய் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பகவான் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கிட்டக்கூடிய செல்வத்தெல்லாம் எடுத்துருவான்னு பயப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ பகவான் சொல்றார், இந்த கருணை எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன். யார் ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்களோ அப்படிப்பட்ட பக்தர்கிட்ட தான் இதை பண்ணுவேன், எல்லாத்துக்கும் பண்றது கிடையாது. எல்லாரும் கருணை எப்படி காட்டுறேன் அப்படின்னா மனுஷ ஜென்மத்தை கொடுத்து முதல்ல கருணை காட்டுறேன். மனுஷ ஜென்மம் எப்படிதான், இதுவே நம்மளுக்கு பகவான் கொடுத்த கருணை தான், இந்த மனுஷ உடல் அப்படிங்கிறது. ஸோ இந்த கருணை நான் முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி கொடுத்துட்டு அந்த மனுஷ ஜென்மத்திலையும் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். அந்த மனுஷ ஜென்மத்தை எப்படிப்பட்ட மனுஷ ஜென்மமா, ஜன்ம கர்ம வயோரூப வித்ய ஐஸ்வர்ய தனாதிபிஹி யதஸ்ய ந பவேத் தம்பஸ் தத்ராயம் மதனுக்ரஹ. ஒருவன் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கான். குடும்பத்துல பிறந்தது மட்டும் கிடையாது, என்ன பண்றான், அற்புதமான பக்தி சேவைகள்ல பக்தி காரியங்கள் நல்ல காரியங்கள் ஈடுபடுறான். நல்ல காரியங்கள் மட்டும் ஈடுபடுறது கிடையாது, நல்ல வயசுல ஈடுபடுறான், இளமையான வயசுல ஈடுபடுறான். இளமையான வயசுல பக்தி காரியத்தில் மட்டும் ஈடுபடுறது இல்லாம நல்ல ரூபத்தோட இருக்கான். அதே போல நல்ல ரூபத்தோட இருக்கிறது மட்டும் கிடையாது, அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல புத்தியும் இருக்கு. நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கூடிய புத்தியும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு அகங்காரமும் இல்லை. இப்படி இந்த குணங்கள்லாம் இருந்துச்சு, யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கோ, அவன்கிட்ட தத்ர அயம் மத் அனுகிரகா சொல்றான். அவன்கிட்ட என்னுடைய அனுகிரகம் இருக்கு, என்னுடைய கருணை இருக்கு. என்னுடைய கருணை இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவானே சொல்றாரு, மானஸ்தம்ப நிமித்தானாம் ஜன்மாதீனான் சமன்னதா சர்வஸ்ரேய பிரதீபானாம் ஹந்த முஹ்யன் நமத்பரஹா. இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு உயர்ந்த பிறப்பு இல்லைன்னா கல்வி இல்லைன்னா அழகு இப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது பக்திக்கு பெரிய தடங்களா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் இருக்கும்போது ஒருத்தனுக்கு அகங்காரம் வரும், கர்வம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கர்வம் அகங்காரம் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா சேரவே முடியாது. குந்தி மகாராணியும் தன்னுடைய பிரார்த்தனையில சொல்றாங்க, ஜன்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிஹி ஏதமான மதஃபுமான் நைவ அர்ஹதே அபிதாதும் வை த்வமகிஞ்சன கோச்சரஹா அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தனுக்கு நல்ல ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிஹி, நல்ல ஜென்மம், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கான், நல்ல செல்வம் உடையவனா இருக்கான், சுதஸ்ரீபிஹி நல்ல அழகுடையவனா இருக்கான், நல்ல ஞானம் உடையவனா இருக்கான். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உண்மையில அவனுக்கு அகங்காரம் தான் வரும். அப்படி இருக்கும்போது ஏதமான மதஃபுமான், அவனுக்கு மதம் தான் இருக்கும், அகங்காரம் தான் இருக்கும். நைவ அர்ஹதே அபிதாத்தும்பை, அப்படிப்பட்டவனுக்கு நீ அடையிறது ரொம்ப கஷ்டம். அகிஞ்சன கோச்சரஹா அப்படின்னு சொல்ற, ஒண்ணுமே இல்லாமல் தான் அவன் அடைய முடியும். ஒண்ணுமே இல்லாமல் என்ன அர்த்தம், இந்த உலகத்துல எல்லாம் இருந்தும் எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கலாம்னா அவன் ஒண்ணும் இல்லாதவன். ஒண்ணும் இல்லாதவனா பிச்சைக்காரங்கெல்லாம் கிடையாது, பிச்சைக்காரன் கிட்டதான் ஒண்ணும் கிடையாது, குரங்கூட தான் ஒண்ணும் கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் சுத்திட்டு அதனால பகவான் கிடைச்சிருவார் அப்படின்னு கிடையாது. ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாம் இருந்தும் எனக்கு சொந்தம் இல்லை, இதெல்லாம் பகவானுக்கு சொந்தம் யார் புரிஞ்சுக்கணும், அவன் ஒண்ணும் இல்லாத அகிஞ்சன கோச்சரகான்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சொல்றாரு, பகவானே சொல்றாரு, இப்படி யார் ஒருத்தனுக்கு உயர்ந்த செல்வத்தினாலேயோ இல்ல கல்வியினாலேயோ அழகுனாலேயோ பிறப்புனாலேயோ கர்வம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அடையிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னுடைய பக்தனுக்கு இந்த பிரச்சனை இல்லை, என் பக்தனுக்கு இந்த குணங்களே வராது. என் பக்தங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவங்க பாதிப்படைய போறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் என்ன பண்றார், முதல்ல ஒருத்தனுடைய செல்வத்தை அவனுடைய பேரு புகழ் எல்லாத்தையும் எடுத்துறாரு. ஏன் எடுக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் கர்மத்தினால வந்ததான். ஒரு பக்தனுக்கு கர்மத்தினால வந்த பேரோ
ஒரு கர்மத்தினால வந்த புகழையோ கர்மத்தினால வரக்கூடிய செல்வத்தை என்ன பண்றாரு பகவான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு என்ன பண்றாரு பகவான் தன்னுடைய கருணையினால் என்ன பண்றாரு அவனுக்கு மறுபடியும் செல்வத்தை கொடுக்கிறார், பேரை கொடுக்கிறார், புகழை கொடுக்கிறார், பதவியை கொடுக்கிறார். சோ அப்படி கர்மத்தினால வந்த பேரு புகழ் செல்வத்தை பகவான் எடுக்கிறாரே தவிர தான் கொடுத்த, அதாவது பகவானால கொடுக்கப்பட்ட செல்வத்தையோ பெயரையோ புகழையோ பகவான் எடுக்கிறது கிடையாது. துருவ மகாராஜனுக்கு கொடுத்தது மாதிரி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் சமருத்தியா இருக்கும், நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அவன் எடுக்கிறதே கிடையாது. அவருக்கு எதுவும் விருப்பம் கிடையாது. தன்னுடைய பக்தனுக்கு கர்மத்தினால ஏற்பட்ட பேரு புகழ் அவருக்கு விருப்பம் கிடையாது. நான் கொடுக்கணும், என்னுடைய பக்தனுக்கு எதுவாக இருந்தாலும் நான் கொடுக்கணுமே தவிர அவனுடைய கர்மம் கொடுக்கறது இல்லை, தேவதைகள் கொடுக்கறது இல்லை. நான் என்னுடைய பக்தனுக்கு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற ஆசை என்ன பண்றாரு, முதல்ல இந்த பக்தன் கிட்டக்கூடிய கர்மத்தினால வரக்கூடிய எல்லா விதமான புண்ணிய விஷயத்துல வரக்கூடிய பேரு புகழ் செல்வத்துல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொடுத்தாலுமே கூட ஒரு சில சமயம் தான் கொடுத்த செல்வத்தை என்ன பண்றாரு தானே எடுக்கிறதும் செய்யறாரு. எதுக்கு அப்படின்னா அவங்களோட பிரேமை அதிகப்படுத்துறது. உதாரணத்துக்கு கோபியர்கள், பாண்டவர்கள், அவங்களுக்கு என்ன பண்றாரு தானே செல்வத்தை கொடுக்குறாரு, அப்புறம் என்ன பண்றாரு தானே அதை எடுக்கவும் செய்யறாரு. காரணம் என்னது, அவங்களுடைய அன்பை அதிகப்படுத்துறதுன்னு சொல்றார். எனவே நம்முடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது பகவான் என்ன பண்றாரு நமக்கு இன்னும் எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஆன்மீகமான செல்வங்களை கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவருக்கு இங்க பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பலி மகாராஜன் அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜனை பார்த்து பகவான் சொல்றார், ஏஷதானவதைத்யானாம் அக்ரணி கீர்த்தி வர்தனஹ அஜய்ஷி அஜாயம் மாயம் சித்தானபின முக்கியதி சொல்லிட்டு இந்த பலி மகாராஜன் இருக்கான் இல்லையா, இவன் மாயை ஏற்கனவே வென்றுட்டான். மாயை வெல்ல போறான், மாயை வென்றுட்டு இருக்கான் அப்படிங்கிறது கிடையாது. மாயை ஏற்கனவே வென்று விட்டான். காரணம் என்ன அப்படின்னா அவன் கொஞ்சம் கூட கலங்கம் அடையணும். நான் அவனுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தும் எவ்வளவு பரீட்சையை கொடுத்து என்ன பண்ணல, அவன் கொஞ்சம் கூட துன்பம் அடையவே இல்லை, ஒரே மாதிரி இருக்கான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு எந்த விதத்திலும் குறை வர போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பகவான் சொல்றார், அந்த பலி மகாராஜனுக்கு நான் எவ்வளவு டெஸ்ட் கொடுத்தேன், எவ்வளவு பரீட்சை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரீட்சையை ஒன்னா சொல்றார். கொஸ்டின் பேப்பர் சொல்றார். க்ஷீணரிக்தஸ்சுதஸ்நானாத் க்ஷிபிதோ பந்தஸ்ச சத்ருபிஹி ஜனாத்பிஷ்ச பிரதியக்தோ யாதானம் அனுயாபிதஹ குருணா பர்ஷிதஸ் சப்தோ ஜஹ்னு சத்யம் சுப்ரதஹ சலைருக்தோ மயா தர்மோ நாயம் தியஜதி சத்யவாக் சொல்றாரு. நான் எப்படிப்பட்ட கஷ்டம்லாம் கொடுத்தேன் அப்படின்னா, முதல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துட்டேன், செல்வத்தெல்லாம் எடுத்துட்டேன். ரெண்டாவது அவனுடைய பதவியிலிருந்து கீழே தள்ளி விட்டேன். மூன்றாவது அவனை போட்டு கைத்துல கட்டி வச்சுட்டேன், அவனுக்கு அவமானத்தை கொடுத்துட்டேன். நாலாவது அவங்க சொந்தக்காரங்களே அவனை என்ன பண்ணிட்டாங்க, வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு அசுரர்கள்லாம் பலி மகாராஜனுக்கு உயிரை கொடுத்து போர் பண்ணாங்களோ, சண்டை போட்டாங்களோ, அந்த பலி மகாராஜன் என்ன பண்ணா, நீ எல்லாத்துக்கும் விஷ்ணுடைய பாத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்ப என்ன ஆயிடுச்சு, பலி மகாராஜன் அசுரர்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை துரோகி ஆயிட்டான். அசுரர்கள் எல்லாம் பாக்குறாங்க, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா என்ன பண்றான், அந்த ராஜ்யத்தை விஷ்ணு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அசுரர்களும் எல்லா விதமான அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் என்ன பண்றாங்க, பலி மகாராஜன் நம்ம எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு, பலி மகாராஜன் தேவர்களுக்கும் எதிரிட்டான், அசுரர்களுக்கும் எதிரிட்டான். இப்படி எல்லாருக்கும் எதிரி ஆயிட்டான். எதிரியானா அப்படின்னா அதுவும் ஒரு டெஸ்ட் தான் சொல்லி சொல்றேன். அது மட்டும் இல்லாம தன்னுடைய குருவை அவமானப்படுத்திட்டான். குரு சொல்ற பேச்சை கேட்கல, குருவை நிராகரிச்சுட்டான். இதுவும் ஒரு பெரிய கஷ்டம். நம்மை போன்றவர்கள் இது ஒண்ணும் பெருசா தெரியாது. பலி மகாராஜனுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்கும்போது என்னுடைய குரு சுக்கராச்சாரியா என்னுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது குரு என்னை காப்பாத்தினார். எனக்கு நல்ல விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மூணு உலகங்களையும் கைப்பற்றுவதற்கான ஞானத்தை கொடுத்தார், கருணை கொடுத்தார். அப்படிப்பட்ட குருவை என்ன பண்றேன், நான் நிராகரிச்சுட்டேன். அவர்கிட்ட என்ன பண்றேன், சாபத்தை வர வாங்கிட்டேன். இப்படி குருவை என்ன பண்றேன், நிராகரிச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது எல்லாம் இருந்தாலும் என்ன பண்ணான், அவன் தன்னுடைய வார்த்தையை விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தர்மத்தை அதர்மமா சொல்லி கொடுத்தேன், அதர்மத்தை தர்மமா சொல்லி கொடுத்தேன். நானே என்ன பண்ணேன், அவனை குழப்ப முயற்சி பண்ணேன். நான் அவனை குழப்ப முயற்சி பண்ணாலும் அவன் ஆகவே இல்லை, கொஞ்சம் கூட குழம்பாம அவன் இருந்த விஷயத்திலே இருந்துட்டு இருக்கான். என்ன குழப்பன அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பகவான் இங்க சொல்றாரு, முதல்ல தர்மத்தை அதர்மத்தை தர்மமா பேச ஆரம்பிச்சு. என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நகியே தஸ்மின் குலே கஸ்மின் நிக்சத்வ கிருபண புமான் பிரத்யக்யாயத பிரதிஸ்ருத்யா
யோதா யோவதாத த்விஜாத்தய சொல்லி சொல்றாரு. பலி மகாராஜனுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான் ராவணன் சொல்லக்கூடிய விஷயம். என்ன சொல்றாரு அப்படின்னா, பலி மகாராஜா, உன்னுடைய குடும்பத்துல பிறந்தவங்க யாருமே பிராமணன் வந்து கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லி சொல்றதே கிடையாது. எல்லாம் கொடுத்துருவாங்க. அவன் உயிரை கூட கொடுக்க தயாரா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லி மட்டும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில அப்படி கிடையவே கிடையாது. ஆனா பகவான் என்ன பண்றாரு, அவனை உசுப்பேத்தி விடுறாரு. இப்படி அதர்மத்தை தர்மமா பேச ஆரம்பிச்சான். இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, தர்மத்தை அதர்மமா பேசினார். என்ன தர்மம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க சொல்றாரு, விப்ரலப்தோ ததாமீதி त्वयाहं चाढयमानिना तद्व्यालिक பலம் புங்ஸ்வ நிர்யம் கதச்சித் சமாஹ. என்ன சொல்றாரு, பலி மகாராஜன் மறுபடியும் தானம் வாங்கின மாதிரி சொல்றாரு, ஏ ராஜா, ரொம்ப கர்வத்துல பேசலடா நீ. எனக்கு சத்தியம் பண்ண கொடுத்த நிலத்தை எங்கப்பா, நிலம் எங்கயா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து 3 அடி சொன்ன, எங்க நிலம் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதனால என்னுடைய சத்தியத்தை நீ நிறைவேற்றல, என்ன பண்ண, நரகத்துக்கு போன்னு சொல்லி சொன்னாரு. உண்மையில அவன் என்ன பண்ணா, தன் கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கொடுத்தவன என்ன பண்றாரு, மறுபடியும் திட்டி அவனை நரகத்தை அனுப்புறான். இப்படி அதர்மத்தை தர்ம மாதிரி பேச ஆரம்பிச்சார், தர்மத்தை அதர்ம மாதிரி பேச ஆரம்பிச்சார். இப்படி எது பண்ணாலும் என்ன பண்ண, பலி மகாராஜன் கம்மன் இருக்கான். பகவான் என்ன பண்ணாலும் பண்ணட்டும், அவர் என்னை எப்படி வேணா வச்சுட்டு இருக்கட்டும், நான் மட்டும் பகவானை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கொஞ்சம் கூட கலக்கம் அடைய மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியான மனமோடு இருக்கான். இந்த உறுதியான மனத்தை என்ன பண்றாரு பகவான் பார்க்கிற ஸ்டப்ரக்யா சொன்ன மாதிரி, ஆசிஷ்யவா பாதாதா பினஸ்துமாம் அதர்ஷனாத் மனுமகதாம் கரோத்துவா யதா ததாவா விததாதுலம் பட்டோ மத் பிராணநாத சேவ நாபரஹன் சத்திய மகாபுரு சொல்ற மாதிரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய பகவான் என்னை கட்டி தருவாலும் சரி, என்னை எட்டி உதைச்சாலும் சரி, எனக்கு தரிசனம் கொடுத்தாலும் சரி, தரிசனம் கொடுக்காம மறைஞ்சு போனாலும் சரி, எனக்கு காயத்தை கொடுத்து எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் சரி, நீதான் எனக்கு வழிபடத்தக்க பகவான் சொல்லி சைத்திய மகாபுரு சொல்ற மாதிரி இங்க பலி மகாராஜன் சொல்றா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பகவானை வந்து கொஞ்சம் நிந்திக்கவே இல்லை, பகவான் சனாகோட இருக்கான். பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த குணத்தை ரொம்ப புகழ்ந்து பேசுறார். சொல்லி முடிச்சுட்டு, ஏஷமே பிராபிதஸ்தானம் துஷ்பிராபம் அமரைரபி ஸ்வாவர்ணேர் அந்தராஸ்யாஹம் பவிதேந்திரோ மதாஸ்ரயா. பிரம்மா, நீ சொன்னே அது உண்மைதான். எனக்காக ஒரு சின்ன பூ கொடுத்தாவோ, பழத்தை கொடுத்தாவோ, தண்ணியை கொடுத்தாவோ என்ன பண்ண, நான் ஏத்துக்கிறேன். அப்படி போது என்ன பண்ணிருக்கான், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட நான் விட்டுவிடாடா, அப்படிப்பட்ட நான் விட்டுவிடாடா. என்ன பண்றேன், அவனுக்கு நான் உயர்ந்த விஷயத்தை கொடுக்க போறேன். எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்க போறேன், பிரம்மாதி தேவர்கள் கூட அடைய முடியாத ஒரு விஷயத்த என்ன பண்ண போறேன், அவனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, உண்மையில இவனுக்கு இந்திரனை காட்டில் உயர்ந்த இடமான சுதர்லோகத்தை கொடுக்க போறேன். இந்த சுதர்லோகம் அப்படிங்கிறது எந்த தேவர்களாலையும் கூட என்ன பண்ண முடியாது, வந்து நெருங்க முடியாது. காரணம் என்னன்னா, நான் இருக்க போறேன், காவலாலே நான் இருக்க போறேன். சோ நான் இருக்கிறதுனால தேவர்கள் யாருமே அவனை எங்க அந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம், இந்த மன்வந்திரம் முழுக்க அவன் இருக்கலாம். அடுத்த மன்வந்திரத்தை என்ன பண்றான், சவரணி மன்வந்திரத்துல அவன் இந்திர பதவி அடையலாம். சோ அதனால அவனுக்கு இப்பயும் சந்தோஷம், அடுத்து அவன் இந்திர பதவி அடையலாம், அதுக்கப்புறம் மோட்சம் அடையலாம். இப்படி அவனுக்கு நான் எல்லா விதமான பலனை கொடுக்கிறேன். விஸ்வகர்மாவால அந்த சுதர்லோகமானது நன்றாக உருவாக்கப்பட்டு, அந்த சுதர்லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பலி மகாராஜன் மட்டும் கிடையாது, அந்த சுத்தலோகத்துல யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு மனதாலையும் புத்தினாலையும் எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு தாகம் இருக்காது, மூப்பு இருக்காது, சோர்வு இருக்காது, பயம் இருக்காது, எதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க நான் காவலாளியா இருக்க போறேன். நான் காவலாக இருக்கும் போது என்ன பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜன் சொல்றாரு, ஹே பலி மகாராஜா, நீ எங்க போ, என் சுத்தலோகத்துல போய் வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜன் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு, இந்த சுத்தலோகம் அப்படிங்கிறது சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்த லோகம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. இந்திரனால கூட என்ன பண்ண முடியாது, அந்த லோகத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாகி போ பத்ரம் அஸ்துமே அஸ்துதே அப்படின்னு பத்ரம் தேன்னு சொல்லி சொல்றாரு. உனக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகட்டும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும் சொல்லிட்டு பகவான் வாயில வேற சொல்லணுமா, பகவான் கண்ணால பார்த்தாலே போதும் ஒருத்தனுக்கு எல்லா விதமான மங்களம் வந்துடும். பகவான் கண்ணால பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பகவான் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும்னு ஒருத்தனை பத்தி நினைச்சா போதுமா மங்களம் வந்துடும். ஏன் மங்களம் என்ன, இந்த உலகமே உண்டாகுது, பகவானுடைய நினைப்பால் என்னாகுது, உலகம் உண்டாகுது. அப்படி பகவானுடைய நினைவு வந்தாலும் ஒருத்தனுக்கு நல்ல நல்ல விஷயம் நடக்கும் போது பகவான் என்ன பண்றாரு, வாய் திறந்து பேசுறார், நமக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் சொல்லி சொல்றார். சொல்லி முடிச்சு சொல்றாரு, அந்த உலகம் சுதர்லோகம் அப்படிங்கிறது யாராலும் நெருங்க முடியாது. யாராலும் நெருங்கினாங்க அப்படின்னு என்னுடைய சுதர்சன் சக்கரம் எல்லாத்தையும் மறுத்து தள்ளிடும். அதனால அந்த இடத்துல என்ன பண்ணு, இப்ப சந்தோஷம் வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து பலி மகாராஜர் பேச ஆரம்பிக்கிறாரு. ரக்ஷிஷே சர்வதோகம் துவம்
சானுகம் சபரிச்சதம் சதா சன்னிதம் வீர தத்ரமாம் திருக்ஷயதே பவான். ஹே வீர அப்படின்னு சொல்றாரு. ஓ ஹீரோ அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணாரா, பலி மகாராஜனை ஹீரோன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹே வீரா, அந்த உலகத்துக்கு போயிட்டு அப்படின்னா நான் என்னைக்கும் உன் கூட இருந்துட்டு இருப்பேன். நீ என்னைக்கு என்ன பார்த்து தினசரி என்ன பண்ணிட்டு இருக்கலாம், என்ன பார்த்துட்டே இருக்கலாம். நான் உனக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்க போறேன். அப்படிப்பட்ட அந்த சுத்த உலகத்துக்கு நீ போய் சேரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில பகவான் சொல்றார், தத்ர தானவோ தைத்யானாம் சங்காத்தே பவ ஆசுரஹ திருஷ்ட்வா மதனுபாவம் வை சத்ய குண்டோ வினக்ஷதி. நீ நினைக்காத இந்த அசுரர்களை போய் மறுபடியும் வாழ்ந்து நினைக்காது. ஏன்னா ஒரு பக்தனுக்கு சொர்க்கலோகமும் நரகலோகமும் பக்தனுடைய சங்கத்துல தான் சந்தோஷம். நீ வந்து நினைக்கலாம் சுத்தலோகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், மறுபடியும் இந்த அசுரர்களோட தான் வாழ போற அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீ இப்படி நினைக்காத. என்னுடைய சங்கத்தினால, என்னுடைய தர்ஷனத்தினால, என்னுடைய ஸ்பரிசத்தினால என்ன பண்ணுவாங்க, அசுரர்கள்லாம் கொஞ்சம் தான் மாற போறாங்க. அவங்க எல்லாரும் பக்தர்கள்லாம் மாறிடுவாங்க. ஸோ மாறிட்டாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், பக்த சங்கத்துல என்னுடைய பாதுகாப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இந்த சுத்தலோகத்துக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாரு, பலி மகாராஜனை சுத்தலோகத்துக்கு அனுப்பி